ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைகளின் உரிமைகளும் பாதுகாப்பும் சப்ஜெக்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின். இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நோட்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கான உரிமைகளின் முக்கியத்துவமும் தேவையும். குழந்தைகள் தனிநபர்கள். குழந்தைகள் பெற்றோர்களது உடைமையோ அரசின் உடைமையோ அல்லது உருவகத்தில் உள்ள மக்கள் மட்டுமே அல்ல, அவர்கள் மனித குடும்ப உறுப்பினர்களாக சம அந்தஸ்து பெற்றவர்கள். குழந்தைகள்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும் சொந்தமானவங்கள்ல, அந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானவங்கள்ல, அவங்க ஒரு தனி மனிதர்கள். அதாவது அவங்க குடும்பத்தில் ஒரு ஹியூமன். அந்த அளவுக்கு உயர்வான அந்தஸ்து பெற்றவங்க தான் குழந்தைகள். குழந்தைகள் தமது வாழ்க்கையை பிறரை முழுவதும் சார்ந்தோராக துவங்குகின்றனர். ஃபஸ்ட்டு குழந்தைகள் யாராவது ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பா அவங்க தான் சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தையே தானாக எதுவுமே பண்ணுறதில்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. குழந்தைகள் தற்சார்பு உடையவர்களாக மாறிடும் வகையில் வளர்வதற்கு தேவைப்படும் வளர்ப்புக்கும் வழிகாட்டுதலுக்கும் அவர்கள் வயது வந்தோரை நம்பி இருக்க வேண்டியுள்ளது. எல்லா தேவைகளுக்குமே பிறரை சார்ந்துதான் அந்த குழந்தை இருக்க வேண்டியதா இருக்கு. தற்சார்பு உடையவர்களாக மாறணும் அப்படின்னா, அதாவது யாரையுமே சாராம நமக்கான தேவையை என்னவோ அதை நம்மளே செஞ்சுக்கிறது தான் தற்சார்பு தன்மை. அந்த தன்மை இந்த குழந்தைங்களுக்கு வர வரைக்கும், அது வரைக்குமே அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைக்கு எல்லா உதவியும் பண்ணுறாங்க, அவங்கள பராமரிக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அந்த ஒரு குழந்தை அவங்களே எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லாமே தானே செஞ்சுக்கிறதுக்கு தகுதி வரைக்கும் மற்றவங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தரை நம்பி தான் வாழ்க்கை வாழ்கிறதா இருக்குது. அத்தகைய வளர்ப்பு குழந்தைகளின் குடும்பத்தில் உள்ள வயது வந்தோர்களிடம் சிறந்த முறையில் காணப்படுகிறது. ஆனால் முதன்மை பராமரிப்பாளர்களான வயது வந்தோர் குழந்தைகளின் தேவைகளை நிறைவு செய்ய இயலாத போது குழந்தைகளின் சிறந்த நலனுக்கான வேறொரு மாற்று வழியை கண்டுபிடிப்பது அரசின் முதன்மை கடமையாகும். அரசியல் செயல்முறையில் குழந்தைகளது கருத்துக்கள் செவிமடுக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பேரண்ட்ஸு அந்த குழந்தைங்களுக்கு தேவையானது எதுவும் செய்ய முடியாத போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை அரசாங்கமே செய்யணும். இது அரசாங்கத்தோட முக்கியமான கடமை. நிறைய நலத்திட்டங்கள் கொண்டாந்து அந்த குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க, மருத்துவ வசதிகள் கொடுக்குறாங்க, அனைவருக்குமே இலவச கட்டாய கல்வி கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ், ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரியோ நலத்திட்டங்கள் ஸ்கீம் மாதிரி ஏதாவது கொண்டாந்து அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கான தேவையான எல்லாத்தையுமே அந்த அரசாங்கம் நிறைவு செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த அரசோட கடமையே அதுதான். குழந்தைகள் பொதுவாக வாக்களிப்பதில்லை, பாரம்பரியமாக அரசியல் செயல்முறைகளில் பங்கேற்பதும் இல்லை. குழந்தைகளுக்கு ஓட்டுரிமை இல்லை, ஓட்டு போடுறதுக்கான உரிமை குழந்தைகளுக்கு இல்லை. 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. இப்போ இது பாரம்பரியமாகவே அரசியலில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குழந்தைகளுக்கு வாக்குரிமை இல்லை. குழந்தைகள் தமது வீட்டிலும் பள்ளிகளிலும் உள்ளூர் சமுதாயங்கள் மற்றும் அரசுகளிடம் தெரிவித்த கருத்துக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தாவிடில் குழந்தைகளை தற்போது அல்லது வருங்காலத்தில் பாதிக்கும் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அவர்களது கருத்துக்கள் கேட்கப்படாமல் மதிப்பிழந்து போகும். இப்போ குழந்தைகளோட எண்ணங்களுக்கும் அவங்களோட கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். வருங்காலத்தில் பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து கருத்து அந்த குழந்தைகளை கேட்கலைன்னா அந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. ஒரு ஸ்கூல்லையா இருந்தாலும் சரி, வீட்லையா இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயம்னா அந்த சொசைட்டியில் அரசாங்கத்தில் எதை ஒரு திட்டத்தை ஆரம்பித்தாலும் என்ன பண்ணினாலும் குழந்தைங்களுக்குன்னு கவனம் செலுத்தணும். குழந்தைங்களுடைய வருங்காலத்தில் என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கீம்ஸ் கொண்டாடணும். அந்த மாதிரி எதுவும் பண்ணலைன்னா இந்த ஸ்கீம் கொண்டாந்து ஒரு வேஸ்ட்டு தான். ஸ்கீமு, செயல் திட்டம் இந்த மாதிரி எது கொண்டு வந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ உரிமைகள் கொடுக்கணும்னாவே அந்த உரிமைகள் குழந்தைகளுக்கு என்னென்ன பிற்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த உரிமைகளையும் பாதுகாப்புகளும் கொடுக்குறாங்க, நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க. சமுதாயத்தில் ஏற்படும் பல மாற்றங்களால் குழந்தைகள் மீது ஏற்படும் தாக்கங்கள் சம அளவில் இல்லாதவையாகவும் பெரும்பாலும் எதிர்மறையானதாகவும் உள்ளன.
அது என்ன மாற்றம்னா, குடும்ப அமைப்பில் மாற்றம், உலகமயமாக்கல், கணினிமயமாக்கல், பெருமளவு இடப்பெயர்வு, வேலைவாய்ப்பு முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள், பல நாடுகளின் பரவலாக சமூக நலத்திட்டங்களில் ஏற்படும் வரும் தேய்வு ஆகியவை குழந்தைகள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது. இப்போ குடும்ப அமைப்பில் மாற்றம்னா, இப்போ ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு குழந்தையோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, ஹேப்பியா இருக்கும். ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏழையா இருப்பாங்க, பணக்காரரா இருப்பாங்க. இந்த மாரி நெறைய மெத்தட்ல அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து நல்லா பாசமா இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாரி குடும்ப அமைப்புல நெறைய மாற்றங்கள் இருக்கு. உலகமயமாக்கல்னா, உலகத்துல நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் உலகமயமாக்கல். கணினிமயமாக்கல்னா, நெறைய கம்ப்யூட்டர் உலகமா மாறிட்டு வருது இல்லையா? அதனாலேயும் குழந்தைகளுக்கு நெறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால, அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு, தாக்கத்த வந்து உண்டாக்குது. பெருமளவு இடப்பெயர்வுனா, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது கூட குழந்தைங்களுக்கு பிரச்சனைய தரலாம். வேலைவாய்ப்பு முறையில் மாற்றங்கள். பல நாடுகளின் பரவலான சமூக நலத்திட்டங்களில் ஏற்படும் தேய்வுனா, இப்ப நெறைய நாடுகள்ல நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நல்ல திட்டங்கள் வந்து நெறைய கொண்டு வருவாங்க. அதுல வர தேய்வுனா, அதுலயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி திட்டங்கள் இருக்கும் இல்லையா? அதனால குழந்தைங்க மேல பெரிய தாக்கத்த வந்து இது உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு சமூகத்தின் வருங்கால நலனுக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. இப்போ ஒரு சமுதாயம் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா, ஒரு சமுதாயம், ஒரு சொசைட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல அதுல வாழ்ற குழந்தைங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது இந்த பாயிண்ட்ஸ்ல சொல்றாங்க. குழந்தைகள் இளம் பருவத்தில் இருப்பதால் அவர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்களாகவும், குறிப்பாக வயது வந்தோர்களும் கூட ஏழ்மை, தேவையான அளவில் இல்லாத மருத்துவ பராமரிப்பு, சத்துணவு, பாதுகாப்பான குடிநீர், வீட்டு வசதி, சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற மோசமான வாழ்க்கை நிலைகளால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்களாக உள்ளனர். இப்போ ஏழ்மை, இப்போ ஒரு குழந்தைகள் வந்து ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கல்வி கிடைக்காது. நெறைய சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாரி கஷ்டங்கள அனுபவிக்கிறாங்க. தேவையான மருத்துவ உதவி கிடைக்கிறதில்ல. நல்ல சத்துணவு கிடைக்கிறதில்ல. நல்ல பியூரான வாட்டர் கிடைக்கிறதில்ல. வீடு வசதி கூட இல்லாம இருக்காங்க. அவங்களுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாம் பொல்யூஷனா இருக்கு. இந்த மாரி மோசமான நிலைகள் இருக்கிறதுனால, அவங்களுடைய வாழ்க்கை வந்து நெறைய பாதிப்பு அடையறாங்க. அவங்களுக்கு நெறைய நோய்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நோய்கள், சத்துணவு குறைபாடு, ஏழ்மை நிலை ஆகியவற்றின் விளைவுகள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அச்சுறுத்துகிறது. இப்ப நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்ம ஃபியூச்சர்ல எப்படி வாழ்வோம்? அப்படிங்கிற கஷ்டங்கள் இருக்கும். சத்துணவு நெறைய நல்லா கிடைக்கலைன்னா, இப்ப வந்து குழந்தைங்க சத்தா இருந்தா தான் அவங்க படிக்கிறதுலருந்து, விளையாடுறதுலருந்து, நல்லா வேலைக்கு போறதுலருந்து எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியம் இல்லைனாலும் எதிர்காலத்த பத்தி ரொம்ப பயந்துப்பாங்க. ஏழ்மை நிலை, இப்ப நம்ம ஏழையா இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, அதே மாதிரி எதிர்காலத்திலயும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய நிலையில இருப்போமோ அப்படிங்கிற பயம் அவங்ககிட்ட ஏற்படுது. எனவே அவர்கள் வாழும் சமூகத்தின் எதிர்காலமும் அச்சுறுத்துக்குள்ளாகிறது. அப்ப அந்த சொசைட்டியே அவங்களுக்கு வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்காம். குழந்தைகளுக்கானவற்றை செய்யாத சமூகத்திற்கு செலவு பெருமளவும் கூடுதலாகிறது. குழந்தைகளது ஆரம்பகால அனுபவங்கள் அவர்களது வருங்கால வளர்ச்சியில் குறிப்பிடும் அளவு செல்வாக்கு செலுத்துகின்றன என்றும், அவர்களது வாழ்வில் அவை சமூகத்திற்கான அவர்களது பங்களிப்பு அல்லது அவர்களுக்கான செலவை தீர்மானிக்கின்றன என்றும் சமூக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இப்ப இருக்கிற சூழ்நிலைய பொறுத்து தான் அவங்களுடைய ஃபியூச்சர் இருக்கும். இப்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அதுதான் வந்து அவங்களுடைய வருங்கால வளர்ச்சியில வந்து செல்வாக்கு செலுத்தும். இப்ப ஏழையா இருந்தாங்கன்னா, நான் ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் பணக்காரா இருக்கணும். இப்ப என்னென்ன பாதிப்புல இருக்கிறாங்களோ, அதே அதே மைண்ட் செட்ல வருவாங்க. இப்ப நெறைய வந்து ஏழ்மையில இருக்கும்போதும், கல்வி கிடைக்காதம்போது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது, எதிர்காலத்திலயும் நமக்கு வந்து இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுமோ? படிக்கலைன்னா எதிர்காலத்துல வந்து வாழவே முடியாது இல்லையா? அது மாரி நெறைய ப்ராப்ளம் வரலாம். இப்ப இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் ஃபியூச்சர்ஸ் வந்து டிசைன் ஆகும். இப்ப அவங்களுடைய வாழ்க்கைய பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன செலவாகுது அப்படிங்கிறதையும் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களுடைய அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள். அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வயசுக்குள்ள என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து ஃபியூச்சர்லயும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் மாறும். பிரச்சனைகள், ஏழ்மையில இருக்கிற குழந்தைங்கள்,
மருத்துவ உதவி கிடைக்காத குழந்தைகள், சத்துணவு இல்லாத குழந்தைகள், வீட்டு வசதி இல்லாத குழந்தைகள், பாதுகாப்பான குடிநீர், சத்துணவு, சுற்றுச்சூழல் மாசுபாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதனால தான் அவங்கள வந்து ஒரு தனி மனிதரா கருதி அவங்களுக்குன்னு உரிமைகளையும் முக்கியத்துவத்தையும் தராங்க. உரிமைகள் தராங்க, பாதுகாப்பு தராங்க, நிறைய சட்டங்களை கொண்டாந்துடுறாங்க. அடிப்படை உரிமைகள் அவங்களும் ஒரு ஹியூமன் தான். அவங்களுக்கும் வாழ்றதுக்கான தகுதிகள் இருக்கு. எல்லா உரிமைகளும் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு. லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க. அதனால கம்பல்சரி இதை படிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.